சரி, நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அறிவியல் சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர இந்த லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் நாலேஜ். இன்றைக்கு இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் இப்போ நீங்கள் வந்து இதில் சேர்ந்துருக்காங்க, இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க, அவங்களோட வார்த்தை கேட்கலாமே. சரிங்க, நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன், ஆனால் இந்த நிதியெலாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய பள்ளியை சார்ந்த ஏன் இது வந்து திமுக பசங்க மட்டும்தான் படிக்கிறாங்க, எங்கள் கூட்டணி பசங்க மட்டும் தான் படிக்கிறாங்க, பிஜேபி பசங்களும் படிக்கிறாங்க. இந்த பார்க்குறோம் அந்த பார்க்குறேன் தான் சொல்கிறாங்க, சாக்கு போக்கு தான் சொல்கிறாங்க. இன்னும் பணம் தமிழ், அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி அவங்க கொடுக்காட்டியும் சரி ஒரு காலம் பாருங்கள், இல்லைனா நீதிமன்றத்தை நாடும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நம்முடன் இருக்கா, அவரை சில கேள்வி முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். மற்ற மாநிலத்துக்கு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை எப்படி செயல்படுகிறது, மாணவர்களோட தரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களுடைய டீச்சர்ஸுடைய பங்களிப்பு, அந்த கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கி நிறைய வந்து குவாலிட்டி பேஸ்டாக இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் நிறையா ரிவ்யூ மீட்டிங்கில் சொல்கிற மாதிரி தான் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி பேசிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி லேர்னிங் அவுட்கம்மை பற்றி, அந்த கற்றல் அடைவு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத வந்து இப்போ இன்றைக்கி ஸ்லாஷ் ரிப்போர்ட் அது மூலமாக கொண்டு வந்தோம். ஸ்லாஷ் ரிப்போர்ட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேங்க மூலமாக ஏறத்தாழ ஒரு 9,80,000 குழந்தைங்களை தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து நம்ம வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க நம்ம வந்து அசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது சார்ந்து இப்போ சில மாவட்டம் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில். ஆனால் ஸ்லாஷில் பார்த்தீங்கன்னா 28வது இடம் 30வது இடம் இருப்பாங்க. என்ன பிகாஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் மக்கப் பண்ணிட்டு போய் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆசைப்பட்ட காரணம் தான் யாரும் என்னென்னமோ ரிப்போர்ட் தராங்க, ஏன் அந்த ரிப்போர்ட்டை நாமளே எடுத்தால் தான் என்ன அப்படிங்கிற அளவுக்கு தான் ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் SDPC மூலமாக இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அதை பார்க்கும்பொழுது அதிலிருந்து பலவிதமான திட்டங்கள், அதில் 1வது திட்டம் தான் இப்போ திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ TN Spark அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெல்லிக்கு போய் அங்கே இருக்க யூனியன் மினிஸ்டர் சந்தித்து பேசும்போதாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கே இருக்கின்ற செக்ரட்டரிஸ் லெவலில் பேசும்பொழுது உள்ளபடி அவங்க நம்ம வந்து மனசார பாராட்டுறாங்க. ஆமாம், நீங்கள் நிறைய முன்னெடுப்புலாம் எடுத்துருக்கீங்க, உள்ளபடியே நான் பாராட்டியேன். சமக்ர சிக்ஷா என்று சொல்லக்கூடிய 20 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த 20 அப்ஜெக்டிவ்ஸ் 20க்கு 20 டாப்பில் இருக்குது கேரளா மாநிலம், அந்த 20ல் 19 இடமும் டாப்பில் இருக்குது நம்முடைய தமிழ்நாடு. அதான் சொல்லி நாங்கள் இவ்வளோ டாப்பில் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் பணம் தர மாட்டீங்க, ஆனால் அதில் 3 இடத்துல டாப்பில் இருக்கிற, 5 இடத்துல டாப்பில் இருக்கிற, வெறும் 8 இடத்துல டாப்பில் இருக்கிற குஜராத்துக்கு, பீகாருக்கு, மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசுக்கு நீங்கள் பணம் தரீங்களே அப்படின்னு கூட நாங்கள் கேட்டிருக்கோம். பட் அவருக்கான அரசியல் கட்டாயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் வகையான திட்டங்கள் நம்ம வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் மேலே கொண்டு வந்து இன்னைக்கு அதோட சக்சஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷனால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நம்ம போயிருக்கதா நான் சொல்றேன் நான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தி புத்தாப்பில் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் போனது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கடந்த கல்வியாண்டில் 901 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியா முழுவதும் இருக்கின்ற IIT-ஆக இருந்தாலும் சரி, IIM-ஆக இருந்தாலும் சரி, நிஃப்டாக இருந்தாலும் சரி, லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, நிப்டமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா உயர்கல்வி நிறுவனங்களும் போய் சரி. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கின்ற தாய்வான், ஜப்பான் அண்ட் மலேசியா போன்றிருக்கின்ற யூனிவர்சிட்டிலையும் இந்த குழந்தைங்களாம் சாதாரணமாக நகர்ப்புறத்தை சார்ந்த பிள்ளைகள் கிடையாது, கிராமப்புறத்தை குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிற அளவுக்கான அந்த தரம் உயர்ந்திருக்கதான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கற்றல் திறனுக்காக கடுமையான முயற்சி எடுக்கிறீங்க, அது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் இதையெல்லாம் கூட நிதி வந்து முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். எந்த கற்றல் திறனாகவும் மாணவர்களுக்கு செலவிடுவது, நிதி பற்றாக்குறை எந்த அளவு சமாளிக்கிறீங்க, மத்திய அரசு எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? 2152 கோடி ரூபாய் அவங்க தர வேண்டும். நாங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தை நம்ம நாடி இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் நாடும் பொழுது 2152 கோடி ரூபாய் சேர்த்து ஒரு 6 மாத எங்களுக்கு வட்டியாக சேர்த்து ஒரு 2229 கோடி ரூபாயை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு ஒத்துக்கிட்ட நிதியை அவங்க இன்னமும் இதில் கையெழுத்து போடு, அதில் கையெழுத்து போடு, அப்போ தான் தருவேன்னு சொல்கிறது ஒரு புறம். இந்த கல்வியாண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டில் வந்து சாங்ஷன் ஆகி இப்போ அதுவும் இருக்குது. அந்த பணத்தை நீங்கள் அவைல் பண்ணுறதா இருந்தாலும் நீ அதை கையெழுத்து போடு அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அது யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ RT ஆக்ட் 25% பற்றி பேசுகிறோம். பிரைவேட் ஸ்கூலில் குழந்தைங்களை வந்து இல்லாத பிள்ளைங்க குடும்பத்தை சார்ந்தவங்க குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அந்த 25% ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் நாம தான் வந்து பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதற்கான பணம் கிட்டத்தட்ட 587 கோடி ரூபாய் இன்னும் பழைய கணக்கெலாம் சேர்த்து இன்னும் ஒதுக்காமல் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஆக்ட், அது அந்த ஆக்ட் படி அவங்க பணம் கொடுக்கணுமே தவிர அது பாலிசியில் கொண்டு வரதுக்கான அந்த ரைட்ஸே அவங்களுக்கு கிடையாது. ஆக அந்த புரிதலும் இல்லாமல்
இந்த பார்க்குறோம் அந்த பார்க்குறேன் தான் சொல்கிறாங்க, சாக்கு போக்கு தான் சொல்கிறாங்க. இன்னும் பணம் தர, அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி அவங்க கொடுக்காட்டியும் சரி ஒரு காலம் பாருங்கள், இல்லைனா நீதிமன்றத்தை நாடும், இல்லாத பட்சத்தை நாமே அதை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற விதத்தில் அது இருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது 2000 கோடிக்கு மேலே எங்களுக்கு தரணும்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த நம்ம பணமாக பார்க்காம மாணவர்களோட எதிர்காலமாக பார்த்தா எவ்வளோ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கட்டாய கல்வி திட்டத்தில் எவ்வளோ மாணவர்களுக்கு இதில் பாதிப்பு இருக்குது? பொதுவாக இப்போ ஒட்டுமொத்தமாக சமர சிக்ஷா வரதால 43 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதில் பாதிக்கப்படுற டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் மட்டும் 32,800 பேர் இருக்குது. இது வந்து பாதிக்கப்படுறாங்க மாதம் சம்பளம் கிடைக்காம. ஆனால் அதை சேர்த்து இப்போ நாம தான் பேர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். இது மட்டும் இல்லாமல் ஆர்டி ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆவரேஜாக 75,000 80,000 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போலாம் 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவ செல்வங்கள் பாதிக்கின்ற விதத்தில் அந்த பணத்தில் கை வைக்கிறாங்களே அப்படிங்கிறதான் உள்ளபடியே எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. குறிப்பாக லட்சக்கணக்கான மாணவர்களும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் பாதிக்கப்படுறா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கல்வி மிக மிக முக்கியமான விஷயம். சுகாதாரத்தை அடுத்தது சுகாதாரம். இந்த இரண்டுக்கும் தமிழகத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகள்லாம் உங்களுக்கு சேர்ந்து குரல் கொடுக்குறாங்களா? மத்திய அரசுக்கு அழுத்தம் தராங்களா? சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும்பொழுது, இது சார்ந்து நாங்கள் பேசும்பொழுதுலாம் அந்த பக்கத்தில் எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் எங்களுக்கு வராது. நாங்கள் மட்டும்தான் வந்து தொடர்ந்து வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது நம்முடைய உரிமை. ஏன்னா கேட்குறது அவங்க பணம் இல்லை, நம்மளுடைய வரி பணத்தை தான் அவங்க திருப்பி நம்ம கேட்குறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர அவங்க வாய்ப்பு. இன்றைக்கு இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் இப்போ நீங்கள் வந்து இதில் சேர்ந்துருக்காங்க, இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க, அவங்களோட வார்த்தை கேட்கலாமே. சார் நீங்கள் நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன், ஆனால் இந்த நிதியெலாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய பள்ளியை சார்ந்த, ஏன் இது வந்து திமுக பசங்க மட்டும்தான் படிக்கிறாங்க, எங்கள் கூட்டணி பசங்க மட்டும் தான் படிக்கிறாங்க, பிஜேபி பசங்களும் படிக்கிறாங்க, அதிமுக பசங்களும் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் அவங்களை சார்ந்திருக்கின்ற சில ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க சேர்ந்து தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களையும் சேர்த்து காக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கையில் எடுத்திருக்காருன்னு தான் அதை நான் பார்க்குறேங்க. குறிப்பாக இந்த நிதி பிரச்சனையால பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். மிகப்பெரிய பிரச்சனையாக எதை பார்க்குறீங்க? மாணவர்களோட எதிர்காலத்தில் பார்க்கலாம், இல்லை வேறு எதுவும் சிக்கல்கள் இருக்கலாம். அவர் அமைச்சராக நீங்கள் ஏதோ பெரிய பிரச்சனையை பார்க்க இப்போ இந்த நிதி ஒதுக்காது நீங்கள் கேட்டிங்க வந்து செயற்கை வழியில் வந்து நமக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடியை வழங்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் 32,000 கோடி நம்ம இயற்கை பேரிடர் நம்ம கேட்டோம்னா 293 கோடி ரூபாய் தான் தராங்க அவங்க. ஸோ நம்ம கேட்டது ஒன்றாகிறதுக்கு அவங்க கொடுக்கறது ஒன்றாக இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான கல்வி நிதியில் போய் என்றைக்குமே கை வைக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு திட்டமாக, ஏன் இப்போ இதே கடலூர் கலெக்டர் வந்து ஒரு புது திட்டத்தை கொண்டு வராரு, அது மூலமாக நிறைய இம்பாக்ட், அதுக்கு அது பயங்கர ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு கொடுக்குது நமக்கு. ஸோ இதெல்லாம் சார் இது ஏன் சார் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு கொண்டு வரலாமா? மாநிலத்துக்கு லெவலில் கொண்டு வரணும்னா அதுக்கு தனியாக நிதி தேவைப்படும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸோ ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை நம்ம அப்படியே நம்ம ரோல் அவுட் பண்ணுவோம். நம்ம இதை அப்படியே தக்க வச்சு இதை அப்படியே நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம். உதாரணத்துக்கு ரோபோட்டிக் கொண்டு வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம், சென்சரி பார்க் கொண்டு வரணும் நம்ம ஆசைப்படுறோம். சார் ரோபோட்டிக் லேப்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒன்று கொண்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் இருக்கிற ஃபண்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஒரே ஒரு ரோபோட்டிக்ஸ் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியுது, ஒரே ஒரு சென்சரி பார்க் தான் என்னால் கொண்டு வரும். இது மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க வந்து சென்சரி பார்க்கில் வந்து இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. ரோபோட்டிக்ஸ்னு வரும்போது டெக்னாலஜி வைஸ் என் குழந்தைங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். ஆனால் ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஒன்று செய்யக்கூடிய ஒரு நிலைமையில தான் அந்த ஃபண்டை வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து ஆளாகிறாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். கல்வித்துறை அமைச்சராக உங்களுக்கு என்ன ஏக்கம் இருக்குது, என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு, இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்க? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இந்த 4 வருஷத்தில் ஏறத்தாழ 70க்கும் வகையான திட்டங்கள் நம்ம கொண்டு வந்துடும். நம்ம இப்போ நம்ம வந்து அதர் ஸ்டேட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணல. நம்ம வந்து நவ் வி ஆர் ஸ்டார்டட் கம்பேரிங் ourselves வித் அதர் கண்ட்ரீஸ். இப்போ நாங்கள் வந்து குழந்தைங்களை வந்து கல்வி சுற்றுலாக்கு நான் வந்து வெளிநாடுகள் கூட்டிகிட்டு போகிறோன்னா அது வெறும் டூரு கிடையாது. அது அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அந்த குழந்தைங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே இருக்கிற ஒரு பெரிய லைப்ரரிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே இருக்கிற சயின்ஸ் சென்டருக்கு நான் அந்த குழந்தைங்க கூட்டு, அங்கே இருக்கிற ஸ்கூலிங் எப்படி நடக்கும் அந்த ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போய் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதில் சில டெக்னாலஜி வைஸ் நம்ம கொண்டு போகணும், அப்கிரேட் பண்ணணும் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலத்துக்கு நம்ம உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு நம்ம கொண்டு போன ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ எங்களால் செய்ய முடியாத அளவுக்கு அந்த நிதி நெருக்கடியை அவங்க ஏற்படுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்களை மட்டும் எங்கள் பிள்ளையா பார்க்கல, பீகாரில் படிக்கிற பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்களா தான் பார்க்குறோம், கர்நாடகாவில் படிக்கிற பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான். கர்நாடகாவில் மும்மொழி கொண்டு வந்ததுனால 10th மட்டும் கிட்டத்தட்ட 90,000 பிள்ளைங்க ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. மும்மொழி திட்டம் தேவையா? ஸோ இப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ப்ரூவன் ட்ராக் கூட எங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பீகார் பிள்ளைங்களையும் கையோட கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்டாகத்தான் நம்ம ஸ்டேட்டை நான் பார்க்குறேன். ஒருவேளை நிதி உங்களுக்கு ஒழுக்க தயாரா இல்லைனாக்கா மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை நீங்கள் ஏற்றுப்பீங்களா?
இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, மத்திய அரசாங்க திட்டம் இன்னைக்கு நாங்கள் கொண்டு வர பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து நிறைய இடத்துல அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க எதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நிற்கிறாங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் என்ன அப்படின்னு கேட்கணும். என்னோட கருத்து ஒன்றே ஒன்று, ஒரு குழந்தை மேக்ஸில் 100க்கு 100 வாங்கும், ஒரு சயின்ஸில் 98 மார்க் வாங்கலாம். 6வது மொழியாக ஒன்று படிக்க சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 6வது மொழியாக படிக்கக்கூடிய ஒரு உருதுலையோ ஒரு ஹிந்தியிலையோ ஒரு சமஸ்கிருதம் அந்த குழந்தைங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த குழந்தை ஃபெயில், அந்த குழந்தைங்க அறிவே இல்லை, திருப்பி அந்த குழந்தைங்க அதே வகுப்பில் படிக்க வைன்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அறிவியல் சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர இந்த லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் நாலேஜ், அது இட்ஸ் ஒரு மீடியம். உங்களுக்கு தெரிஞ்ச மொழி தெரியாத மொழி, எனக்கு இப்போ கூகுள் ஆப் இருக்கு, நான் எந்த கண்ட்ரிக்கு நான் போனது என் கூகுள் ஆப்பில் நான் டிரான்ஸ்லேஷன் போட்டு நான் பேசிட்டு போகலாம். ஆனால் அதை நீ படிக்கணும், அதில் ஃபெயில் ஆனால் நீ 100க்கு 100 எடுத்தான்னா 98 எடுத்தானா நீங்க தான் உட்காரணும் அப்படின்னு சொல்றது தப்பு. அதுதான் இப்போ கர்நாடகாவில் 90,000 பிள்ளைங்க 10th ஃபெயில் ஆகிற ஒரு அவலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏறத்தாழ 10,000 குழந்தைங்க ட்ராப் அவுட்டே இருக்கிறாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில். அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான ட்ராப் அவுட்டே இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த எலிமெண்ட்ரியில் நீங்கள் நில் ட்ராப் அவுட் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் வந்து 7.7% இப்போ ட்ராப் அவுட் நமக்கு ரேஷியோ இருக்கு, அதையும் குறைச்சிட்டு இருக்கோம். நேஷனல் ஆவரேஜ் 14% இருக்கு, அதை விட நம்ம கம்மியாக தான் இருக்கோம். பட் இருந்தாலும் அதை நம்ம நில்லாக்க வேண்டும் என்கிற விதத்தில் ஆன் த ஹோல் வி ஆர் ஃபோக்கசிங் மோர் ஆன் த லேர்னிங் அவுட்கம் அண்ட் இந்த ட்ராப் அவுட். ஆனால் இது எல்லாத்துக்கும் வேட்டு வைக்கிற மாதிரி அவங்களுடைய கொள்கை இருக்குது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்.